யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு திருப்போம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எதை கேட்டுக்கொண்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். ஜெபத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். குறிப்பாக இப்பொழுது அதன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை போதித்து வருகிறேன் இந்த போதனைகளிலே. அது என்னவென்றால், ஜெபத்துக்கு பதிலை பெறுகிற விதத்தில் எப்படி ஜெபிப்பது. 100 தடவை ஜெபித்தால் 100 தடவையும் பதில் கிடைக்க வேண்டும். அந்த விதத்தில் எப்படி ஜெபிப்பது. கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே எப்படி ஜெபிப்பது. கேட்டால் தவறக்கூடாது, கேட்டால் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து போதித்து வருகிறேன். வேத வசனம் அப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து தான் பேசுகிறது. ஆனால் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து அறியாத உலகமாய் இருக்கிறது. இயேசு இந்த உலகத்திலிருந்து ஜெபத்தை குறித்து போதித்த போதெல்லாம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னது மட்டுமல்லாமல், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று அவர் போதித்த போதனைகள் எல்லாவற்றிலுமே ஜெபத்துக்கு 100க்கு 100% பதில் கிடைக்கும் என்கிற விதத்திலே தான் அவர் போதித்தார். உண்மைதான், அநேகர் உடைய ஜெபத்துக்கு பதில் அவர்கள் காணவில்லை. பதில் அவர்கள் காணாததுனால கடவுள் சில நேரத்தில் பதில் கொடுக்கிறார், சில நேரத்தில் பதில் கொடுப்பது இல்லை. அவர் நினைச்சா பதில் கொடுப்பார், இல்லை என்றால் பதில் கொடுக்க மாட்டார் என்று அப்படி நினைத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சரியான விதத்திலே ஜெபிக்கவில்லை என்றுதான் அர்த்தமே ஒழிய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. அப்ப கேட்கும் போதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே ஜெபிக்க முடியும். அப்படி ஒரு ஜெபம் உண்டு, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே செய்து வருகிறோம். இதை குறித்து பல காரியங்களை நான் சொல்லி வருகிறேன். ஸ்டெப்ஸ் டு ஆன்சர் பிரேயர், அதற்கு வழிமுறைகள் என்ன. கேட்கும் போதெல்லாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் நான் எப்படி ஜெபிக்க முடியும். கேட்கும் போதே இதை நிச்சயமா பெற்றுக்கொள்வேன் என்கிற அறிவோடு நான் எப்படி அவ்வளவு நிச்சயத்தோடு ஜெபிக்க முடியும். இதற்கு சில வழிமுறைகள் உண்டு. வேத வசனம் இதை திட்டவட்டமாக போதிக்கிறது. முதலாவது காரியம், முதல் வழிமுறை என்னன்னு போதித்தேன். அது என்னவென்றால், தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறார். அதுல அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஜெபித்து நாம் நன்றாக இருக்கும் போது, ஜெபித்ததன் விளைவாக நாம் கேட்டவைகள் நமக்கு கிடைக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஜனங்க பார்க்கறாங்க, இவன் எப்படி இருந்தான், இன்றைக்கு இவன் எப்படி இருக்கிறான், எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது, தேவன் அவனுக்கு கிரியை செய்கிறார், தேவன் அவனுக்கு உதவி இருக்கிறார் என்று தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஜெபத்தை பெற்றுக்கொள்ள ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதை காட்டிலும் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க வேண்டும் என்கிறதை தேவன் இன்னும் அதிகமாய் அவர் விரும்புகிறார். உங்களை காட்டிலும் அவர் அதில் அதிகம் நாட்டமாக இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றார், கேளுங்கள், கேட்கறது நிறுத்திடாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீ கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபியுங்கள், கேட்டதையெல்லாம் நான் தருவேன் என்கிற விதத்திலே தான் இங்கே வேத வசனத்திலே தேவன் நமக்கு போதிக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை குறித்த நிச்சயம் முதல்ல வேணும். அதுதான் முதலாவது வழிமுறை. இரண்டாவது, நாம் தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எதை ஜெபிக்க போறோம் என்கிறதை, எதை கேட்க போகிறோம் என்கிறதை வேத வசனத்தின் அடிப்படையிலிருந்து நாம் எடுக்க வேண்டும். வேத வசனம் எது நமக்கு உரியதுன்னு சொல்லி இருக்குது, எது நமக்கு சொந்தம் என்று சொல்லி இருக்கிறது, எதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்குது, என்னத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்பதை சொல்லி இருக்கிறது வேதம். எதை கொடுக்க விரும்புகிறார்னு பார்த்தா அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, ஜெபிக்க வேணும். அப்ப ஜெபம்ங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுது. அவர் கொடுக்க விரும்புறதுதான் நான் கேட்கிறேன். அவர் கையை முறிச்சு அவருடைய கவனத்தை எப்படியாவது ஈர்த்து அழுது புலம்பி புரண்டு எதையாவது சத்தம் போட்டு எப்படியாவது அவர்கிட்ட வாங்கிடலாம் நினைக்கிறது தான் தப்பு. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தான் பதில் கிடைக்கிறது இல்லை. அது ஜெபமே இல்லை. ஜெபம்னா இப்படிதான் இருக்கணும்னு வேத வசனத்தில் இருக்கிறது. வெறும் கண்ணீர் விடுறதெல்லாம் ஜெபம் இல்லை, எதுவும் புலம்புறதெல்லாம் ஜெபம் இல்லை, நம்முடைய பிரச்சனையை சொல்றதெல்லாம் ஜெபம் இல்லை, அழுது புரள்றதெல்லாம் ஜெபம் இல்லை, அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு வேதம் சொல்லல. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்னு வேதம் சொல்லி இருக்கிறது. ஜெபம்னா என்ன? வேத வசனத்தின்படி ஜெபிக்க வேணும். அதை குறித்தான் நான் இன்றைக்கு பேசிக்கொண்டு வருகிறேன். சரி, இரண்டாவது, என்ன வேணும் என்கிறத எங்கிருந்து தீர்மானிக்கணும்? தேவனுடைய வார்த்தையில தீர்மானிக்க வேண்டும். மூன்றாவது பார்த்தோம், என்ன வேணும் என்பதை ஜெபத்திலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டிக் கொண்டு
அதை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். எதை கேட்டோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும். கேட்க வேண்டும், கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே காண்பிச்ச போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் ரொம்ப தெளிவா போதித்தேன். எவைகளை ஜெபத்திலே எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாயிருக்கும், உங்களுக்கு உண்டாயிருக்கும். பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்கணுமா, அப்புறம் கிடைக்குமா? அப்ப பெற்றுக்கொண்டோம்னா அப்புறம் ஏன் அப்புறம் கிடைக்குது? அதனுடைய விளக்கத்தை நான் சொன்னேன். பெற்றுக்கொண்டோம் என்கிறது ஆவிக்குரிய ரீதியில எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம். அது நமக்கு சரீர பிரகாரமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய விதத்தில் கிடைப்பது என்கிறது தான் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டோமா இல்லையா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கோமா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கணும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்னு? தேவனுடைய வார்த்தையில கூறியிருக்கிற அனைத்து காரியங்களையும் ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம். எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது, எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள்லாம் நம்முடைய சொத்து, நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக தேவன் அதை வைத்திருக்கிறார். நாம போய் இப்பொழுது சட்ட ரீதியாக அதை நம்முடையது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அது உங்களுக்கு சொந்தம் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், அது உங்களுடையது என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், சுகம் என்னுடையது, எனக்கு சொந்தமானது என்று விசுவாசிக்கவில்லை என்றால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல அது என்னுடையது என்று விசுவாசிக்க வேணும், அது எனக்கு உண்டாயிருக்கிறது என்று விசுவாசிக்க வேணும், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்க வேணும். சுகம் மட்டுமில்லை, எல்லாவற்றையுமே. அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று போதித்தேன். இன்றைக்கு நான்காவது காரியத்தை பார்க்க போகிறோம். நாம் ஜெபித்த பிறகு நம்முடைய எல்லா எண்ணங்களும் விருப்பங்களும் நாம் கேட்டவைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்கிறதை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் ஜெபித்த பிறகு நம்முடைய எல்லா எண்ணங்களும் விருப்பங்களும் நாம் எதை கேட்டுக்கொண்டோமோ அது நம்முடையது என்கிற எண்ணத்தை அஃபர்ம் பண்ணுகிறதாக, உறுதிப்படுத்துகிறதாக இருக்க வேணும். அதற்கு எதிராக இருக்கக்கூடாது. அதாவது கேட்ட பிறகு, ஜெபித்த பிறகு எண்ணங்களிலே நாம் அலசரிப்படக்கூடாது. இது என்னுடையதா, என்னுடையது இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேக எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், கவலையின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளும் என்றால் ஜெபத்துக்கு நாம் பதிலை பெற முடியாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட சந்தேகமும் தோல்வியின் எண்ணங்களும் பயங்களும் விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்கிறது. ஜெபத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால் விசுவாசம். விசுவாசத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் தான் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நமக்கு சொந்தமாக்குகிறது. அதனால தான் சொன்னேன் பார்த்தீங்களா, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் சொல்லி வருகிறாள். ஓரத்தை தொடுகிறாள், தொட்ட உடனே சொஸ்தமாகிறாள். இயேசு சொல்றாரு, யார் என்னை தொட்டது எல்லாம் சொல்றாங்க. என்னையா இது, இவ்வளவு பேர் நெரிச்சல்ல வந்துட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் உரசிட்டு இருக்கிறாங்க, யார் தொட்டதுன்னு கேட்கிறீரே என்று. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, என்னிடத்திலிருந்து சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு சென்றது. அந்த வல்லமை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற விதத்தில் யாரோ என்னை தொட்டிருக்கிறார்கள். யார் என்னை தொட்டது? அப்படி யார் தொட்டது? என்ன எல்லாம் தொடுறாங்க சரி, ஆனா யாரோ ஒருத்தர் இந்த விதத்தில் என்னை தொட்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், நான் தான் என்று. அப்புறம் இயேசு அவளுக்கு சொல்லுகிறார் முக்கியமான காரியம் என்ன, என்னுடைய வல்லமை உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லல, அவருடைய வல்லமை தான் அவரை சொஸ்தமாக்கிறது, உண்மைதான். ஆனாலும் என்னுடைய வல்லமை உன்னை சொஸ்தமாக்கிறது என்று இயேசு சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய விசுவாசம் உன்னை சொஸ்தமாக்கிற்று. உன்னுடைய விசுவாசம். அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு வேணா நமக்காக வைக்கப்பட்டிருக்கலாம், கடவுள் எவ்வளவு வல்லமை வேணா நமக்கு வைத்திருக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவ்வளவு வல்லமையும் நமக்காக வைத்துக் கொண்டு, இது உன்னுடையது, நீ வேணும்னா இந்த வல்லமையை உபயோகப்படுத்தி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். அவ்வளவு வல்லமை இருந்தாலும் நாம் ஒன்றையுமே பெற்றுக் கொள்ளாமலும் போகலாம். வல்லமையின் மொத்த உருவம் அங்க இருக்கிறார் இயேசுநாதர். தேவனுடைய வல்லமை எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது. எல்லாவற்றின் நிறைவாக அவர் இருக்கிறார். அந்த இடத்துல வந்துவிட்டு அநேகர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமலே சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெண் பெற்றுக்கொள்ளும் வேண்டும் என்றே வந்து தன்னுடைய விசுவாசத்திலே விடாமுயற்சியோடு
பாருங்க, அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ள ஒரு பெண் பொதுமக்கள் இருக்கிற இடத்துலயே வரக்கூடாதான், கிட்டையே நெருங்கக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, இப்படி பல கட்டுப்பாடுகள். இதுக்கெல்லாம் தண்டனை எல்லாம் பயங்கரமான தண்டனை உண்டு. இதெல்லாம் சாதாரண ஒரு காரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண் கூட்டத்தில் வந்து நெரிச்சல்ல வந்து அவ்வளவு தைரியமா வந்து எல்லா தடைகளையும் மீறி எல்லா இடையூறுகளையும் மீறி எப்படியாவது போய் தொற்றுவேன், எப்படியாவது எனக்கு வேண்டியதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற அவளுடைய எண்ணம் பாருங்க, அதிலேயே தான் இருக்குது. பயத்துல இல்ல, சந்தேகத்துல இல்ல. தொட்டா சுகமாகுமா இல்லையா, அவர் சொன்னார் சுகமாச்சுன்னு, இந்த அம்மா சொல்லுது நல்லா ஆகுதுன்னு, எனக்கு தெரியல என்ன ஆகுமோன்னு தெரியலங்க அப்படின்னு அலசடிப்படவில்லை. ஒரே எண்ணம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சொஸ்தமாவேன்னு சொல்லி அந்த ஒரே எண்ணத்தோட வருகிறாள். அதையே மனதில் வைத்துக் கொண்டு எந்த இடையூறையும் அவர் பொருட்படுத்தவில்லை. ஜன கூட்டம் ஏராளமா இருக்குது, அந்த நெரிசல்ல வருகிறாள். எல்லா இடையூறையும் தடைகளையும் தாண்டி வருகிறாள். நான் நினைக்கிறேன் அநேகர் பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ எங்க வந்த, போ, யாருன்னு தெரியாத உனக்கு 12 வருஷமா அவதிப்படுற இந்த வியாதியில ஊருக்கே தெரியும், எப்படி இங்க வந்து சொல்லி இருக்கலாம். அவ்வளவு தடைகளையும் மீறி நான் நினைத்ததை பெற்றுக்கொள்வேன், நான் வேண்டிக் கொள்கிறதை எப்படியாவது பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரே தீர்மானத்தோடு வந்து முன்னேறி சென்று இயேசுவை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அப்ப கேட்கிறதற்கும், நாம் விரும்பி கேட்கிற காரியத்துக்கும் அதை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்துக்கும் இடையே நாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ணங்களை சிதறடிக்க விடக்கூடாது, எண்ணங்கள் கலையக்கூடாது. நாம் எதை கேட்டோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். அதுக்கு மாறான எண்ணம், அதற்கு எதிரான எண்ணம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எதை கேட்டனோ அதை பெற்றுக்கொள்வேன் நிச்சயமா. அதற்குரிய எண்ணங்களை தான் உள்ளத்துல வைக்க வேணும், அப்படிப்பட்ட சிந்தையை தான் உள்ளத்துல வைக்க வேணும். ஏனென்றால் பாருங்க, பிசாசானவன் எப்படியாவது நம்முடைய எண்ணங்களின் மூலமாக நம்மை மேற்கொள்ள பார்க்கிறான். எண்ணங்களின் மூலமாக நாம் நினைத்ததை அடையாதபடிக்கு தடை செய்ய பார்க்கிறான். பிசாசு என்கிறவன் மனுக்குலத்தின் ஒரு பெரிய எதிரி. இந்த மனுக்குலத்தின் எதிரியான பிசாசு எப்படியாவது எண்ணத்தை வச்சு பயத்தை உண்டாக்கி, சந்தேகத்தை உண்டாக்கி, கேள்விக்குறிய உண்டாக்கி, எப்படியாவது சஞ்சலப்படுத்தி, எப்படியாவது சந்தேகத்தை உண்டாக்கி, எப்படியாவது பாரப்படுத்தி, கவலைப்படுத்தி, விசுவாசம் வேலை செய்யாம என்னென்ன படுத்தணுமோ அவ்வளத்தையும் படுத்தி நாம் நினைத்ததை அடைய முடியாமல் செய்து விட வேண்டும் என்றுதான் அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நான் என்னத்தை நினைச்சேனோ, என்னத்தை விரும்பினேனோ, என்னத்தை மனசுல வச்சனோ அதை அடைந்தே தீர்வேன்ற ஒரே தீர்மானமா இல்லை என்றால் ஜெபத்திற்கு பதிலை பெற்று அனுபவிக்க முடியாது. இருக்கீங்களா? அவன் எப்படியாவது கலைக்கணும்னு பார்க்கறான், நான் எப்படியாவது பெற்றுக்கொள்வேன்ற ஒரே தீர்மானத்தோடு இல்லைன்னா நடக்கவே நடக்காது. எவ்வளவு பேர் இங்க இருக்கீங்க? அதனால்தான் பாருங்க, நிறைய பேர் இதெல்லாம் செய்யாம தான் என்ன சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணுங்க ஒன்னும் நடக்கலைங்க அப்படின்றாங்க. ஆனா ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள்ல சந்தேகத்துல தான் வாழ்றாங்க, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அதே பாரத்துல கவலையில தான் வாழ்றாங்க, அது அடுத்த நாள்ல இருந்து பயத்துல தோல்வியின் எண்ணத்தை தான் உள்ள வைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே ஜெபித்த பிறகு நான் நினைத்ததை, நான் கேட்டதை, வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்வேன் என்கிற எண்ணத்தை தவிர அதற்கு மாறான எண்ணம் ஒன்றையும் நாம் அனுமதிக்க கூடாது. எந்த விதமான தவறான மென்டல் பிக்சர், மனதில் எந்த விதமான தோல்வியை குறித்த ஒரு காட்சியை நாம் உருவாக்க விடக்கூடாது. மனதிலே கற்பனைகளை உருவாக்க விடக்கூடாது. நாம் தோல்வி அடைவேணும், இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுவோம் அப்படிங்கிற தோல்வியான எண்ணங்களை நாம் உருவெடுக்க விடக்கூடாது. அப்படி உண்டாகும் போது அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும், அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும், அவைகளுக்கு எதிராக நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். சில காரியங்களை வேத வசனத்திலிருந்து இதை குறித்து நான் எடுத்து காண்பிக்கிறேன். முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். அதாவது என்னவென்றால், பிசாசானவன் எண்ணங்களின் மூலமாக தான் நம்மை தாக்க நினைக்கிறான், எண்ணங்களை வைத்துதான் நம்மை தோற்கடிக்க நினைக்கிறான் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். ஜெபித்த பிறகு நாம் எதை கேட்டுக்கொண்டோமோ அதை குறித்து என்ன எண்ணுகிறோம், அதை பெற்றுக்கொள்வோமா இல்லையான்றதை பற்றிலாம் எப்படி எண்ணுகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஜெபித்த பிறகு ஜெபம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அல்ல. ஜெபம் என்கிறது ஏதோ நான் சொல்ற மாதிரி மண்டிட்டு மன்றாடுறது இல்லை. இது ஒரு பெரிய வாழ்க்கை, இது வாழ்க்கை முறை. ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் ஜெபிக்கிறதுக்கு முன்னால ஒரு பெரிய ஆயத்தம் இருக்கிறது, ஜெபிக்கிறது நடக்கிறது, அப்புறம் ஜெபித்ததுக்கு பிறகு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதும் இருக்கிறது. அப்ப ஜெபம்னா வெறும் நான் மண்டிட்டு மன்றாடுறது மட்டும் ஜெபம் அல்ல.
எனக்கு மண்டிட்டு மன்றாடுறதுக்கு முன்னால நான் என்ன செய்கிறேன், நான் தேவனிடத்தில் கேட்கறதுக்கு முன்னால நான் எப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ள வைக்கிறேன், எப்படி என் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்கிறேன், எதை நான் விசுவாசிக்கிறேன்றது ரொம்ப முக்கியம், எதன் அடிப்படையில் கேட்கிறேன்றது முக்கியம், அப்புறம் எப்படி கேட்கிறேன்றது முக்கியம், அதன் பிறகு கேட்ட பிறகு அதை பெற்றுக்கொள்கிற வரையில எப்படி நான் நடந்து கொள்கிறேன் என்பதும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆகவே இந்த கேட்ட பிறகு நான் எப்படி நடந்து கொள்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கதான் வந்து பிசாசானவன் எண்ணங்களின் மூலமாக நம்மை கலைக்க பார்க்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒரு அற்புதமான வேத பகுதி பாருங்க. நிறைய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறானாம். எதற்கு? அவன் நம்முடைய எதிராளி, நமக்கு விரோதி, நம்ம எதிர்க்கிறவன். நம்ம எதிர்க்கிற இந்த பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நான் சொல்லி இருக்கிறேன் அநேக முறை, அந்த வசனத்தை வாசிக்கும் போதே தெரியுது எல்லாரையும் அவன் விழுங்க முடியாது என்று. ஏன்னா நிறைய இன்றைக்கு விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னன்னா, பிசாசு அப்படி செஞ்சு போடுவானாக்கும், பிசாசு இப்படி பண்ணிடுவானாக்கும், ஏதோ அவன் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்கிற மாதிரி இவருடைய எண்ணம் பாருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க நினைச்சா நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்யலாம், அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. பிசாசுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி கிடையாது பாருங்க. சரியா புரிந்து வைத்துக் கொள்ள வேணும். பிசாச அவன் ஒன்னும் யாரை விழுங்கலாம்னு நினைக்கிறானோ அவங்கள வந்து அப்படியே கப்புன்னு பிடிச்சி அப்படியே விழுங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான். விழுங்கலாம்னா சாப்பிட்டுருவான்னு அர்த்தம் இல்லையா? சாப்பிட்டுருவான்னு அர்த்தம் கிடையாது. யாரை சாப்பிடலாம், யாரை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரி, ஏதாவது வழி கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறானாம். அப்ப அதனாலதான் சொல்லி இருக்குது, பிசாசுக்கு இடங்கூடாதிருங்கள் என்று சொல்லியிருக்கு. பிசாசுக்கு வழியை திறந்து விடாதீங்க. ஏன்னா அவன் வழிக்காக தேடிட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு ஓப்பனிங் கிடைக்குமா, எப்படியாவது என்டர் பண்ணலாமா, எப்படியாவது இந்த வாழ்க்கையில நுழையலாமா, ஏதாவது செய்யலாமா என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனால எல்லாரையும் விழுங்க முடியாது. விழுங்க முடிஞ்சா ஏன் வகை தேடி திரிந்து கொண்டிருக்க வேண்டும்? வகை தேடி திரிகிறான்னு சொன்னாலே எல்லாரையும் விழுங்க முடியாது. ஆகவே விழுங்குறதுக்கு கேண்டிடேட் யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யாரு மாட்டுவாங்க, யார் இரையாவார்கள், யாரு சிக்குவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட ஆட்கள் சிக்குகிறார்கள், அதுல இங்க டீட்டெயில் நிறைய இருக்கு பாருங்க. அதனால்தான் 7ஆம் வசனம் சொல்லி இருக்குது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பாருங்க. அப்புறம் 9ஆம் வசனத்துல விசுவாசத்துல உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நான் சொல்லுகிறேன், கவலைப்படுகிறவர்கள், கவலைகளையும் பாரங்களையும் சுமந்து அதன் எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், பயத்தின் எண்ணங்கள், கவலையின் எண்ணங்கள், பாரங்கள், அப்படியே அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், people who are mentally disturbed and troubled, மனதளவிலே அப்படியே பாதிக்கப்பட்டவர்களாய் கவலையிலும் பாரத்திலையும் சிக்கி தவித்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அதை குறித்து ஒன்றும் செய்யாதவர்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி இவங்க எதிர்த்து நிக்கிறது இல்ல. பாரம் வந்துருச்சு, ஆனா அந்த பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த பாரத்தோடு ஜப கூட்டத்துக்கு போறாங்க, பாரத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க, அடுத்த நாள் பாரத்தோடு உபவாச கூட்டத்துக்கு போறாங்க, அடுத்த நாள் வீட்டுக்கு வர்றாங்க, அப்புறம் பாரத்தோடு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறாங்க, அப்புறம் பாரத்தை எல்லாம் அங்க போய் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் கூட்டம் முடிஞ்சோடனே திருப்பி தூக்கிக்கிட்டு, ஏன்னா அவங்க பாரமாச்சு அது, அந்த பேக்கை தூக்கி திருப்பியும் தலையில வச்சுக்கிட்டு திருப்பியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. பிசாசு பாக்குறான் சரியான கேண்டிடேட். ஏன்னா பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறது எப்படின்னு தெரியல. பேதுரு சொல்லுகிறார், உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வைத்து விடுங்கள்னு சொன்னா எடுக்க கூடாது, திருப்பி வைத்துருங்கன்னா வச்சிடணும், திரும்ப எடுக்க கூடாது. அதை இது ஒரு மூட்டையை இறக்கி வைங்கன்னா டக்குன்னு நமக்கு தெரியுது, டப்புன்னு இறக்கி வச்சிடும். ஒரு மூட்டையை சுமந்துட்டு இருக்கிறோன்னு வைங்க, இறக்கி வைங்கன்னா நமக்கு உடனே புரிஞ்சிருது. இது உள்ளத்தின் பாரங்கள், மனதின் பாரங்களை குறித்து பேசுறபடினால அநேகருக்கு விளங்குறதுல எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு. எப்படி இந்த மனதின் பாரங்களை இறக்கி வைக்கிறது? எப்படி உங்களுடைய உள்ளத்துல மனதில் நீங்கள் கொண்டிருக்கிற பாரங்கள், கவலைகள், பலவிதமான
கன்சர்ன்ஸ், உங்கள் வாழ்க்கை குறித்த பலவிதமான எண்ணங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இதெல்லாம் எப்படி இறக்கி வைக்கிறது? எப்படி இறக்கி வைக்கிறதுனா, கர்த்தருடைய வார்த்தைக்கு சென்று அவருடைய வார்த்தையை எடுத்து, அவருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து அதை பிடித்து கொண்டு, எனக்கு இதை பற்றியெல்லாம் கரிசனை இருக்குது, கவலை இருக்குது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை இதை வாக்கு பண்ணுகிறது. ஆகவே கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறபடினால கண்டிப்பாய் கர்த்தர் தம் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். ஆகவே நான் கவலைப்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதை இறக்கி வைக்க வேண்டும். வைத்து விட்டால் திரும்ப எடுக்க கூடாது பாருங்க. அதனாலதான் சொல்லி இருக்குது, வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தின்னு சொன்னா ஆங்கிலத்தில் நல்லா வந்திருக்கு, சோபர் மைண்டட். சோபர் மைண்டட் சொன்னா சரியான விதத்திலே சிந்திக்க கூடியவர்களாயிருங்கள். சிந்தனையில குழப்பம் இருக்கக்கூடாது, சிந்தனையில அலசரிப்படக்கூடாது, சரியான விதத்தில் சீராக சிந்திக்கக்கூடியவர்களாக இருங்கள். சீராக சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்து விழித்திருங்கள். ஏன் விழித்திருக்கணும்? ஏன் சீரா சிந்திக்கணும்? ஏன் பாரத்தை இறக்கி வைக்கணும்? ஏன் பிசாசை எதிர்த்து நிற்கணும்? ஏன் என்று சொன்னால், பிசாசானவன் எண்ணத்தின் மூலமாக தான், பாரம் கவலை என்கிற எண்ணத்தின் மூலமாக, பலவித கரிசனைகள் மூலமாக, பலவிதமான உலக கவலைகள் மூலமாக, இவைகள் மூலமாக தான் வந்து என்ன பண்ணுகிறான், நமக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையும் விசுவாசத்தையும் எப்படியாவது அழித்து விட பார்க்கிறான். நமக்கு ஜபத்துக்கு பதில் உண்டாகாதபடிக்கு எப்படியாவது அதை தடை பண்ணி போட பார்க்கிறான். அதனால தான் சொல்லி இருக்குது, இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எண்ணங்கள் என்ன என்பதை பற்றி விழிப்போடு இருங்கள். சந்தேக எண்ணங்கள் இருக்குதா? விழித்திருங்கள். இது சரியில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பயத்தின் எண்ணங்கள் வருகிறதா? இது ரொம்ப சாதாரண காரியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கூடாது, விழிப்பாயிருங்கள், அதை அனுமதிக்க கூடாது. சந்தேகத்தின் எண்ணங்கள் வருகிறதா? விழிப்பாயிருங்கள், அதை அனுமதிக்க கூடாது. இது ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, இப்படி இருக்குது, ஒரு 4 நாள் அப்படி இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது. உடனடியாக விரட்டுகிற வேலையில் இருக்கணும், பிசாசை எதிர்த்து நிற்கிற வேலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த எண்ணங்கள் மூலமாக தான் அவன் வேலை செய்கிறான். வேற எதன் மூலமா அவனும் பெருசா அவன் பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டு நம்மளை அப்படியே அமைக்கிறது இல்லை. எண்ணங்களை நாம் அனுமதிக்கும் போது அந்த எண்ணங்கள் மூலமாக அவன் நம்மை பாதிக்க ஆரம்பிக்கிறான், ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. நான் ஏற்கனவே எடுத்து காண்பிக்கிறேன். வசனத்தை விதைத்த உடனே பொல்லாங்கன் வந்து அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறானாம். அப்ப நான் சொல்லுகிறேன், எதையோ ஒன்று பற்றி வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள், சுகம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறீர்கள், பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு வேலை கிடைக்கணும், உங்களுக்கு பணம் வேணும், அது வேணும், இது வேணும்னு வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எதை குறித்தோ ஜெபம் பண்ணி இருக்கிறீர்கள், எதையோ கேட்டிருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட. கேட்ட பிறகு பிசாசு என்ன பண்ணுகிறான்? எண்ணங்களை உள்ளத்திலே வைக்க பார்க்கிறான். என்ன எண்ணங்கள்? இதெல்லாம் நடக்குமா பாரு, அவரும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் 20 வருஷமா, அவருக்கு என்ன ஆச்சு? ஜெபம் பண்ணி அவர் கெட்டுதான் போனார். ஆனா அவர் எப்படி ஜெபம் பண்ணார்ன்றது இவன் சொல்றது இல்ல. அவர் எப்படி கெட்டு போனார்னு சொல்றது இல்ல. கெடுத்தவனே வந்தான். ஆனால் அவன் என்ன சொல்றான் பாரு, அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க எல்லாம் கடவுளை நம்புறாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சு? இவரைப்பாரு அவரைப்பாருன்னு எல்லாரையும் காமிச்சிட்டு இருக்கிறான். எண்ணங்கள், பயங்கள், தோல்வியின் எண்ணங்கள், ஒரு விதமான மனதிலே படங்கள், நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய தோல்வியை குறித்து, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். அநேகர் என்ன பண்றாங்க, வைக்கும் போது இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அவருடைய மனம் ஒரு உறைவிடம் மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. அந்த எண்ணங்களையே யோசித்துக்கிட்டு அப்படியே அதே கனவு கண்டுகிட்டு அதையே சிந்தித்து கொண்டு அதையே தியானித்து கொண்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? அதனாலதான் பாருங்க, சபைக்கு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அந்த 4 செவத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறீங்க. அந்த 4 செவத்துக்குள்ள நீங்க வெறும் உங்க செவத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க பிரச்சனையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க கவலையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு வரும்போது வித்தியாசமான ஒரு பாடலை பாடுகிறீர்கள், வித்தியாசமான ஜபங்களை பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், வித்தியாசமாக தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, உங்களுக்கு காதுகளில் விழுகிறது, வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படியெல்லாம் நாம் அந்த சூழ்நிலையிலிருந்து, அப்படிப்பட்ட எண்ணங்களில் இருந்து நம்ம விடுவித்துக் கொள்ள விடுமோ அப்படியெல்லாம் நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். நம்ம அந்த எண்ணங்களை விடக்கூடாது. நான் பெற்றதை அடைந்தே தீர்வேன் என்கிற தீர்மானம் இல்லாத ஆள் தான் வேண்டிக் கொள்ளதை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே எதுவா இருந்தாலும் சரி, எண்ணங்கள் பாருங்க,
நம்மை கெடுக்கிறவைகளாய் இருக்கிறது. வேத வசனம் திட்டவட்டமாய் அதை நமக்கு போதிக்கிறது. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால் அது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் பின்னால திரும்பி பார்க்கிறேன். ஊழியம்னு வந்தா பாருங்க, ஊழியத்தை ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனையோ தடவை எவ்வளவு போராட்டங்கள், மனப்போராட்டங்கள். போராட்டம் எல்லாம் வேற ஒன்றும் போராட்டமே இல்லை, மனப்போராட்டம் தான். மனதிலே வரும் போராட்டங்கள், மனதிலே வரும் பயங்கள், மனதிலே வரும் சந்தேகங்கள், மனதிலே வரும் தாக்குதல்கள், இதுதான் ரொம்ப பிரதானமா இருக்கும் பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் எதை பற்றியா இருந்தாலும் சரி, மனதிலே தான் போராட்டத்தின் களமே இங்கதான் இருக்குது. பேட்டில் இங்கதான் நடந்து கொண்டிருக்குது பாருங்க. எத்தனை முறை நினைச்சது நடக்குமா நடக்காதா, நினைச்சது நடக்குமா நடக்காதா, நாம் செய்ய முடியுமா முடியாதா, 1008 சந்தேகங்கள், 1008 குழப்பங்கள் அப்படியே மேகமூட்டம் மாதிரி மனதில் வந்து அப்படியே கெடுக்க நினைக்கிறது. ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்காக ஜெபித்து அதில் மனதில் வைத்து நாம் செயல்படும் போது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிசாசானவன் கொண்டாந்து எண்ணங்களை கொண்டாந்து அப்படியே உள்ள நுழைச்சு அப்படியே ஒரு மேகமூட்டம் மாதிரி உண்டாக்கி அப்படியே இருளடைய செய்து அப்படியே சந்தேகத்தையும் பயத்தையும் திகிலையும் பாரத்தையும் கவலைகளையும் நம்பிக்கையற்ற ஒரு நிலையும் உண்டாக்குகிறான் பாருங்க. இன்றைக்கு அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கவே முடியாது. எல்லா பிரச்சனையும் பார்த்தாச்சு. எல்லா விதமான எண்ணங்கள், எல்லா விதமான பயங்கள், எல்லா விதமான படத்தையும் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான் பிசாசானவன். நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், அந்த படத்தெல்லாம் எப்படி தூக்கி எறிகிறது, அந்த எண்ணங்களை எல்லாம் எப்படி தூக்கி எறிகிறது, பிசாசை எப்படி எதிர்த்து நிற்பது, அந்த எண்ணங்களை எப்படி நிர்மூலமாக்குவது, அந்த எண்ணங்களை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, அவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு தேவனுடைய வார்த்தையை எப்படி எடுத்து மனதிலே வைப்பது. இது ஒரு கான்ஸ்டன்ட், தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏதோ நான் ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டோன்னு கர்த்தர் ஏதோ கொடுத்துட்டாருன்ற. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு நீங்க எவ்வளவு கர்த்தரிடத்திலிருந்து பெற வேணும் என்று நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அதை விட அதிகமா அவர் அவ்வளவு விரும்புகிறார். இது எது தடைன்னு சொன்னா, நம்முடைய மனதின் சந்தேகங்கள், நம்முடைய மனதில் ஏற்படுகிற எண்ணங்கள், நம்முடைய பாரங்கள், கவலைகள் போன்ற காரியங்கள் நம்முடைய விசுவாசம் செயல்படாதபடிக்கு, விசுவாசம் செயல்பட முடியாது பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் செயல்படாமல் தடுக்கிறது ஃபீலிங்ஸ். ரொம்ப முக்கியம் பாருங்க, ஃபீலிங்ஸ். நிறைய பேர் சொல்றாங்க ஃபீலிங்ஸ். என்ன சொல்றாங்க? கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார் என்று நான் இப்பொழுது ஃபீல் பண்றேன் பிரதர் என்றார் ஒருத்தர். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்னு இவரு ஃபீல் பண்றாரு. அதை எப்படி ஃபீல் பண்ணுவாரு? நான் யோசித்து பார்த்தேன். எத்தனை பேருக்கு மூளை இருக்குது? எல்லாருக்குமே இருக்கு. மூளை எனக்கு இருக்குது, தலையில மூளை இருக்குது, உங்களுக்கும் மூளை இருக்குது. மூளை இருக்குதுன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? ஹலோ, நான் பார்த்தது இல்லைங்க. ஃபீல் பண்றீங்களா மூளை இருக்குதுன்னு? நான் ஒரு நாள் மூளை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணல. நான் ஃபீலிங்கை நம்பி நான் வாழல. மூளை இருக்குது, அவ்வளவுதான். அது இருக்குதுன்னா இருக்குது, இட்ஸ் எ ரியாலிட்டி. ஃபீலிங் பாருங்க, பிசாசானவன் ஃபீலிங்கை ரொம்ப விரும்புறான். அவன் ஃபீலிங்கை ஏற்படுத்துறான் பாருங்க. அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே உன்னை விட்டு போயிடுச்சாக்கும். அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, சிலர் சொல்லுவாங்க, சில கூட்டங்கள்லாம் கலந்து கொண்டு எல்லாம் நடக்கும், ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தையே உணர முடியல பிரதர். இவங்க உணர முடியாதனால கர்த்தருடைய பிரசன்னமே அங்க இல்லைன்ற தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு இல்ல. ஏன்னா நான் உணரல. அதை நீங்க உணரலன்னா கூட கர்த்தர் இங்கதான் இருக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, உங்களுடைய ஜெபம் இந்த கூரையை தாண்டி போகாதாக்கும். நான் சொல்றேன், இந்த கூரையை தாண்டி போக வேண்டியதில்லை. ஏன்னா ஏசு இங்கேயே இருக்கிறாரு எனக்குள்ளேயே. கூரையெல்லாம் தாண்டி போக வேண்டியதில்லை. என் வாயை விட்டு இப்படி வெளியே வந்தா போதும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கூரையெல்லாம் தாண்டி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய உள்ளத்தில் இருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு ஜெபத்துக்கு மறு உத்தரவு அருளி தருகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று அவர்
சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கேட்டுக்கொள்கிற எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி, இதுவரை கேட்கல என் நாமத்தில், இனிமேல கேளுங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்ல அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவர் இவ்வளவு சொல்லி இருக்கும் போது எனக்கு ஃபீலிங் அப்படி இல்லை பிரதர். கேட்டாரான்னு ஃபீலிங் இல்லை எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மனைவிட்ட சொல்றீங்க இன்னைக்கு கோழி கறி சமைச்சு வையின்னு, அப்புறம் உட்கார்ந்துக்கிட்டு சொன்னதை கேட்டாளா என்னன்னு சந்தேகமா இருக்கு பிரதர், செய்வாளா என்னமோ. மனைவிட்ட சொல்லி இருக்கிறேன், ஆனால் கேட்டது கிடைக்குமோன்னு சந்தேகமா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி செய்வான்ற ஃபீலிங் இல்லை அப்படின்றீங்களா? கிடையாது. தெரியும் உங்களுக்கு, கேட்டா அது நிச்சயமா நடக்கும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அதையெல்லாம் காட்டிலும் அதிக நிச்சயமாக தேவன் சொன்னதை செய்வார் என்கிறது நிச்சயம். என்னுடைய ஃபீலிங் நாளுக்கு நாள் மாறலாம், கர்த்தருடைய வார்த்தை மாறுவது கிடையாது. நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க, ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். முதல் கல்யாணம், நான் நடத்துகிற முதல் கல்யாணம் அமெரிக்காவில் ஒரு சபையில் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவர் என்னுடைய நண்பர் பாருங்க. கல்யாணம் பண்ணி வாக்குறுதி எல்லாம் கொடுத்து அவரில் கணவன் மனைவின்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் உட்கார நேரத்தில் அவர்கிட்ட தமாஷா காதில் சொன்னேன், என்னப்பா கல்யாணம் ஆன மாதிரி இருக்குதா ஃபீலிங், என்ன கல்யாணம் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறியா, டு யூ ஃபீல் மேரிடுன்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், நோ ஐ ஃபீல் ஜஸ்ட் லைக் எஸ்டர்டேன்றான். நேற்று இருந்த மாதிரியே தான் இருக்கு, என்ன ஃபீலிங், இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்குறான் ஆனால் ஃபீலிங் ஒன்றும் வரல. நான் சொன்னேன், மரியாதையாக கரெக்டாக சிந்திக்க ஆரம்பி, ஃபீலிங் முக்கியம் இல்லை. இப்போ வாக்குறுதியை கொடுத்தாச்சு, கடவுளுடைய பிரசன்னத்தில் இதை பண்ணியாச்சு, இதை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ ஃபீலிங் முக்கியம் அல்ல, எது நடந்திருக்குது அதுதான் முக்கியம். ஆகவே அருமையானவர்களே, ஃபீலிங் 1000 விதத்தில் இருக்கலாம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார்னு சில நேரத்தில் ஃபீலிங் இருக்கலாம், கேட்கலன்னு ஃபீலிங் இருக்கலாம், கர்த்தர் இருக்கிறது போல ஃபீலிங் இருக்கலாம், இல்லாத போல ஃபீலிங் இருக்கலாம். இந்த ஃபீலிங் எல்லாம் பிசாசானவன் நல்ல உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மாறி விடுகிறது. நான் சொல்லுகிறேன், ஃபீலிங் முக்கியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். சுகம் ஆயிடுச்சின்னு ஃபீலிங் இருக்கலாம், ஆகாதுன்னு ஃபீலிங் இருக்கலாம். எந்த ஃபீலிங் எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தான் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம் என்கிற ஒரே தீர்மானத்தோடு இருக்க வேண்டும் என்று இல்லையா? ஃபீலிங்கை நம்பி இருக்கவே கூடாது. ஃபீலிங்கை நம்பினா வாழ்க்கையை கட்டு போடும் பாருங்க. நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு வேலைக்கு போவேணான்னு ஃபீல் பண்றேன், சரி வேலைக்கு போகாதீங்க, அடுத்த நாளும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க. வேலைக்கு போவேணான்னு ஃபீல் பண்ணு. என்ன ஃபீல் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோம், எந்திரிச்சு கட்டாயமா எந்திரிச்சு சட்டையை மாட்டிட்டு கிளம்புறோம் வேலைக்கு. ஏனென்றால் வேலைக்கு போனால்தான் சம்பளம் கிடைக்கும், நமக்கு தெரியும். ஃபீலிங்கை சார்ந்து வாழக்கூடாது, சத்தியத்தை சார்ந்து வாழ வேண்டும். ஃபீலிங் முக்கியம் அல்ல. ஃபீலிங் சில நேரம் இருக்கலாம், சில நேரம் இருக்காது. சில நேரம் கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது போல இருக்கும் பாருங்க. எனக்கு அப்படி இந்த மாதிரி சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே அப்பா அப்படியே ஆவியானவரே அசைவாடி அப்படியே உள்ளங்களெல்லாம் அப்படியே மாத்திடுற மாதிரி இருக்கும், எனக்கு அப்படியே ஃபீலிங்கா இருக்கும். இன்னொரு தடவை பிரசங்கம் பண்ணுவேன், அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அப்படியே நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறத விட ஜனங்க அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, சே அப்படின்னு இருக்கும். என்னத்தை பிரசங்கம் பண்றோம் நம்ம, இவங்களும் என்னத்தை கேட்கறாங்க, அவங்க டைம் வேஸ்ட், நம்ம டைம் வேஸ்ட். ஆனா பாத்தீங்கன்னா பெரிய வேலை அங்க நடக்கும். நான் எத்தனை தடவை பார்த்திருக்கிறேன், பெரிய வேலை அங்க நடக்கும். இது பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் வைக்கிறோம், 130 இடத்துல பெரிய கூட்டங்கள் வைத்திருக்கிறோம். அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, இந்திய தேசம் முழுவதும் கூட்டங்களை வைத்திருக்கிறோம் பாருங்க. அங்கெல்லாம் சொல்லும்போது அங்கே என்னுடைய நண்பர்கள்லாம் சிலர்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதில் இப்போ வேற நாடுகள்லாம் தான் அவர்கள் சொல்லுவாங்க சில நேரத்தில், இன்னைக்கு ஒன்றும் பெரிய ஆவியானுடைய அசைவு இருந்த மாதிரி தெரியலன்னு. கடைசியில் பார்த்தா அன்னைக்கு தான் அற்புதங்கள் ஏராளமாக இருக்கும். இவங்களுக்கு ஃபீலிங் இல்லை, அவ்வளோதான் ஒழிய கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தர் அங்கே வேலை செய்கிறாரு. சில நேரத்தில் சொல்லுவாங்க, அப்படியே பெரிய ஆவியானுடைய அசைவு இருக்கிற மாதிரி இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எதுவும் ஒன்று இருக்காது. ஆனால் எதுவும் இல்லைன்னா கூட எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நான் சொல்லுவேன், நாளைக்கு பாருங்க, நாளைக்கு சொல்லுவாங்க ஜனங்க, நேற்று நான் வந்தேன் எனக்கு அற்புதம் நடந்ததுன்னு நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்காததுனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பெருசா ஒன்றும் நடக்கலையே, நான் நினைச்ச அளவுக்கு நடக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், இந்த 5 நாள் மீட்டிங்ல 3ஆவது நாள் சொல்லுவாங்க, 4ஆவது நாள் சொல்லுவாங்க, 5ஆவது நாள் சொல்லுவாங்க. நான் முதல் நாள் வந்தேங்க, இவ்வளவு பெரிய கட்டி இருந்தது, எனக்கு புற்றுநோய் இருந்தது, அது எங்க போச்சுன்னே தெரியல, போனேன் போயிடுச்சுன்னு சொன்ன ஆளுகள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏன் என்று சொன்னா அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்குது. ஆனா அந்த முதல் நாள்ல அவங்க சொல்லல. நாம நினைச்சுக்கிறோம், ஆவியானவரே அசைவாடல பாருங்க, நம்ம போய் நம்மளையே போட்டு அடிச்சுக்கிறது,
நான் என்ன தப்பு பண்ணணும் என்னன்னு தெரியல, ஆவியானவர் கிரியை செய்யல அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, ஆவியானவர் எப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் எப்போதும் இங்க இருக்கிறது. தேவ வல்லமை எப்போதும் நமக்காக இருக்கிறது. இருக்கீங்களா? ஆகவே ஃபீலிங்க நம்பி இருக்க கூடாது. சரி, இன்னொரு வசனத்துக்கு செல்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4. ஆவிக்குரிய மக்கள், ஆவிக்குரிய சபைகள்ல இதான் பிரச்சனை பாருங்க. சில நேரத்துல ரொம்ப ஃபீலிங்க சார்ந்தவர்களா ஆயிடுறோம். நல்லா கைத்தட்டி பாட்டு பாடுறோம், சத்தம் போடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். கொஞ்சம் ஒரு நாள் சத்தம் கம்மியாயிடுச்சுன்னா இன்னைக்கு ஆவியே இல்ல. அந்த காலத்துல எங்க இதுல ஒரு ட்ரம் அடிக்கிற ஒருத்தர் இருந்தாரு பாருங்க. அவர் ட்ரம் அடிச்சாருன்னா தான் ஆவியானவரே வருவாருன்னு நாங்க எங்களுடைய எண்ணம். அந்த மாதிரி அடிப்பார் ட்ரம். இந்த ட்ரம் இல்ல, அது இப்படி இருக்கும், இப்படி அடிப்பார் பாருங்க. அது அந்தரத்துல மிதக்கும். அந்த ட்ரம் தரையிலே இருக்காது. இந்த கைக்கு நடுவில் அப்படியே அலசடிப்படும் அந்த ட்ரம். அந்த குச்சியில ஒரு கந்தையை சுத்தி அடிப்பாரு. அடின்னு அடிச்சு அந்த கந்தையெல்லாம் கழட்டிக்கிட்டு வந்துடும். நான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சின்ன பையனா சுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரெடி பண்ணி அண்ணனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அண்ணன் போட்டு நிமித்திடுவாரு. வல்லமை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு பாருங்க. போட்டு அடின்னு அடிச்சு எல்லாம் குதிச்சு ஒரு வழியாகி பெரிய ஒரு அசைவாடுதல் மாதிரி இருக்கும் பாருங்க. திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் ஜுரத்துல படுத்துட்டாருன்னா ஆவியானவரே ஆப்சென்ட் ஆயிட்டாருன்னு நினைச்சுக்கோ. இன்னைக்கு ஒன்னும் சரியில்லை பிரதர். ஏன்னா ட்ரம் அடி மோளம் சரியில்லை. அன்னைக்கு மோளம் சரியில்லை, அதுதான் சரியில்லையே ஒழிய ஆவியானவர்லாம் கரெக்டா அங்கதான் இருக்கிறாரு. ரொம்ப ஃபீலிங்க சார்ந்தவர்களாயிடுறோம் பாருங்க. நம்ம பாருங்க, நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசுறாங்க, வியாக்கியானம் பண்றாங்க, இதெல்லாம் நடக்குது பாருங்க. அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஆவிக்குரிய சபைகள்ல என்ன ஆயிடுது, சில நேரத்துல ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்றாங்கன்னா அவங்களுக்கு யாராவது கர்த்தருக்கு காண்பித்தார், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டதாம், இன்னொரு வாரத்துல பதில் கிடைக்குமான்னு யாராவது ஒருத்தர் சொன்னாதான் இவங்களுக்கு கர்த்தர் கேட்டார்ன்ற நிச்சயம் உண்டாயிடுது. இது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு விதமான சில விதமான சபைகள் இருக்குது. அங்க போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, அங்க எதுவுமே கிடையாது பாருங்க. அதனால அவங்க பேசாம இருந்துடுறாங்க. இந்த ஆவிக்குரிய சபைகள்ல என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப அந்த உணர்ச்சிகளை சார்ந்த ஒரு ஜீவியம் ஆயிடுது. நல்ல காரியம் தான், தீர்க்க தரிசனம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, பரிசுத்த ஆவி இருக்கு, எல்லாம் இருக்குது, நல்லதுதான். ஆனா என்ன பண்ணிடுறோம், சில உணர்ச்சிகளை சார்ந்தவர்கள் ஆகி விடுகிறோம். அது நிமித்தம் என்ன ஆயிடுது, ஜெபம் பண்ணா நான் பெற்றுக்கொள்வேன், கேட்டதை பெற்றுக்கொள்வேன்ற நிச்சயம் உண்டாகிறதுக்கு பதிலாக, என் ஜெபம் கேட்டதுங்கிறதுக்கு ஒரு ஆள் தரிசனம் காணணும், இன்னொரு ஆள் வெளிச்சத்தை பார்க்கணும், இன்னொரு ஆள் கத்திரத்திலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை வந்தது பிரதர் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லணும், எல்லாம் ஒரு 2-3 பேர் சொன்ன பிறகுதான் இவங்களுக்கே நிச்சயம் லேசா அப்ப கொஞ்சம் அப்படி உதிக்கும், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை நம்பி இருந்து விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை அதிக நிச்சயமானது என்று வேதவசனம் போதிக்கிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கேட்டால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ண பிறகு என்னுடைய எண்ணங்கள் அதிலிருந்து மாறவே கூடாது, அதே எண்ணமா தான் இருக்க வேணும். நான் கேட்டதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிறத உறுதிப்படுத்துகிற எண்ணங்களை மட்டும்தான் நான் அனுமதிக்க வேண்டுமே ஒழிய அதற்கு மாறான எண்ணங்களை அனுமதிக்கவே கூடாது. பாரங்கள், கவலைகள், அதை குறித்த சந்தேகங்கள், பயங்கள், இவைகளெல்லாம் நான் அனுமதிக்க கூடாது. அது வருமானால் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யணும். என்ன செய்வீங்களோ தெரியாது, பாட்டு பாடுறீங்களா பாடுங்க, பயமா என்ன இருக்கும், நல்ல தைரியத்தின் பாட்டை பாடுங்க, ஜெயத்தின் பாட்டை எப்படி விரட்டணுமோ விரட்டுங்க. அந்த எண்ணத்தை விரட்டாமல் இருந்தால் என்ன ஆகிறது, கேட்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஏன்னா விசுவாசம் வேலை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்க பாருங்க, இங்க ரொம்ப இன்னும் ஸ்பெசிபிக்கா வருது. ஜெபம் பண்ணும்போது கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி இருக்குது. கவலையும் ஜெபமும் ஒன்னா போக முடியாது. சில சொல்றாங்க, நான் கவலையோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர். கவலையோட ஜெபம் பண்ணாதீங்க பிரதர், கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கு. கவலையும் ஜெபமும் ஒன்னும் சேர முடியாது. ஏன்னு சொன்னா ஜெபமும் விசுவாசம் தான் ஒன்னா சேர முடியும்.
ஜபமும் சந்தேகமும் ஒன்னா சேர முடியாது, ஜபமும் கவலையும் ஒன்னா போக முடியாது. இது ரெண்டு மேட்சே ஆகாது. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுவோம், ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்லி இருக்குது? ஏன் கவலைப்படாமல்? கவலைப்பட்டா என்ன, ஜெபம் பண்றோம், கடவுள் பதில் தர போறாரு, கவலை என்ன பண்ண போகுது அப்படின்னு சிலர் கேட்கலாம். நான் சொல்றேன், கவலை உங்களுடைய விசுவாசத்துக்கு தடையா இருக்க போகிறது. நீங்கள் கேட்டுக்கொள்கிறதை பெறாமல் உங்களை தடுக்க போகிறது. அதனாலதான் வேதவசனம் போதிக்கிறது, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னா, விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறது கவலைகள், பாரங்கள் எல்லாம். ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயமும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளப்படும். நல்லா யோசித்து பாருங்க, காக்க வேண்டும் இருதயத்தை சிந்தையும். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி இருக்கிறது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில். இங்க சொல்லி இருக்கிறது இருதயத்தை சிந்தையும் காத்துக்கொள்ளுமா. எது காத்துக்கொள்ளும்? தேவ சமாதானம் ஒரு கோட்டை மாதிரி எழும்பி இருதயத்தை சிந்தையும் காத்துக்கொள்ளுமா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்து காத்துக்கொள்ளும். அதை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லி இருக்குது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஏன் அப்படி சொல்லி இருக்குது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்னா சில சொல்றாங்க, நமக்கே விளங்காத அளவுக்கு தேவ சமாதானம், நம்ம புத்திக்கு எட்டாத அளவுக்கு. சரி, ஆனா குறிப்பா என்னத்தை சொல்லி இருக்குதாங்க? நான் நினைக்கிறேன் என்னத்தை சொல்லி இருக்குன்னு சொன்னா, நான் ஜெபிக்கிறேன், வியாதியிலிருந்து சுகம் வேணும்னு ஜெபிக்கிறேன், எனக்கு வியாதியிலிருந்து சுகத்தை நான் விரும்புகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். சரி, கேட்டுக்கொண்ட பிறகு வியாதியினுடைய அறிகுறிகள் பார்த்தால் அப்படியே தான் தெரியுது. நேற்று இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் எனக்குள்ள இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி கெட்டாத தேவ சமாதானம்னா, அறிகுறிகள் எல்லாம் பிரச்சனை நீங்கினது போல காண்பிக்காவிட்டாலும், காண்பித்தாதானே சமாதானம் வரணும். அறிகுறிகள்ல மாற்றம் ஏற்படுத்தினாதானே எனக்கு சந்தோஷம் வரணும். அறிகுறிகள்ல ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருந்தா தானே நான் நல்லா உணர முடியும். ஆனால் இங்க புத்திக்கு, எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பார்க்கிறதுக்கு அறிகுறிகள் நீங்கினது போல தெரியல, சூழ்நிலையில் மாறினது போல தெரியல, ஆனால் எனக்குள்ள என்ன இருக்குது? புத்தி கட்டாத தேவ சமாதானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே மாறல பார்க்கிற அளவுல, ஆனால் நான் எல்லாம் மாறிட்டவன போல இருக்கிறேன். எல்லாம் பாக்குறான், ஐயோ என்ன அந்த ஆளு, ஒண்ணுமே இல்ல, கையில காசே இல்ல, ஆனா காசுக்கு ஜெபம் பண்ணன்றாரு, பெரிய கோடீஸ்வரன்றாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லாதப்ப கூட நான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன், விசுவாசித்துட்டு இருந்தேன். ஒருத்தர் என்ன கேட்டார், கோடி கோடியா வச்சிருக்கீங்களாமே. நான் சொன்னேன், ரொம்ப தப்புங்க, மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இல்லையா பிரதர்? இல்ல இல்ல, ரொம்ப அதிகமா இருக்குது, நீங்க சொல்றதை விட. பேசாம போயிட்டாரு. இந்த ஆள்கிட்ட நடக்காது போல இருக்கு. நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க பிரதர். கோடி கோடியான இல்ல, கோடான கோடி கோடான கோடி அளவற்ற கோடிகள் எனக்கு இருக்கிறது அப்படின்னு. இந்த ஆளுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் போல இருக்கு. ஒன்னும் இல்ல, ஆனா இவ்வளவு கோடி இருக்குங்கிறாரு. எனக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருக்கு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். யாருக்குமே அது விளங்குகிறது இல்ல, யாருக்கு அது புரிகிறது இல்ல, மற்றவர்களுக்கு அது விளங்குகிறது இல்ல. என்ன பிரச்சனை நீங்களே அவ்வளவு சமாதானம் இருக்குன்றாரு. பிரச்சனை நீங்காமலே ஜாலியா இருக்கிறாரு. பிரச்சனை நீங்காமலே சமாதானம் ஆட்கொண்டிருக்கிறது. பிரச்சனை போகாமலே பிரச்சனை போனவர் மாதிரி இருக்கிறாரு. பிரச்சனை போனவர் மாதிரி பேசுறாரு. பிரச்சனை போனவர் மாதிரி நடந்து கொள்ளுகிறாரு. ஏன்னு சொன்னா, நான் பிரச்சனையை பேசுறது இல்ல. ஒரு நாள் இங்க நின்றுட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு பேசினதே கிடையாது. அப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கவே போறதில்லை. இந்த ஜென்மத்திலையும் எந்த ஜென்மத்திலையும் நடக்கவே போறது. ஒண்ணுமே இல்லைனாலும் எல்லாம் இருக்கிறது என்கிறத தான் பேசுவேன். ஏன் என்று சொன்னால், நான் கேட்டதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. நான் கேட்டிருக்கிறேன், அது என்னுடையது என்கிற விசுவாசம் எனக்கு மாறாத அளவில் எனக்குள்ள இருக்கிறது.
ஆகவேதான் உங்க புத்தி கெட்டாத, என்னுடைய புத்தி கெட்டாத, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்துல தேவ சமாதானம் என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சிந்தை என்னுடைய இருதயத்தையும் மனதையும் காத்துக் கொள்ளுகிறது. எதுல இருந்து காத்துக் கொள்ளுகிறது? நான் தோல்வி அடையாமல் என்னுடைய ஜெபத்துக்கு நான் பதிலை பெற்றுக் கொள்ளுகிற விதத்திலே என்னுடைய சிந்தையும் என்னுடைய இருதயம் காக்கப்படுகிறது. ஒரு அரண் மாறி இப்படிப்பட்ட எண்ணங்கள், இந்த தேவ சமாதானம் அதன் மூலமா உண்டாகி என்னை காத்துக் கொள்ளுகிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னை காத்துக் கொள்ளுகிறது. எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானம். எல்லாரும் சொல்லுவோம், எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானம். வியாதி அறிகுறி நீங்கள, ஆனால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன்னு சொல்லுது. யாருக்குமே விளங்கல. எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானம். போய் வியாதியே பேசிட்டு இருக்கிறது இல்ல. பணம் ஒண்ணு கையில இல்ல, இருந்தாலும் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, அதுக்கு மேலாகவும் இருக்கிறது, மிகவும் அதிகமாயும் இருக்கிறது. ஏனென்றால் எல்ஷதாய் தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஜனங்களுக்கு பைத்தியம் பிடிச்சன்னு கேட்ட உடனே என்ன இது சொல்றாரு? அதாங்க இந்த விசுவாச போதனைகள்லாம் எனக்கு விளங்குறது இல்லை. உங்களுக்கு விளங்காது. அதான் சொல்லியிருக்கு, எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம். அதை தான் சொல்லியிருக்கிறீங்க. புத்தி கெட்டல, புத்தி கெட்டாத தேவ சமாதானம். சிலர் சொல்றாங்க, ஐயா காசே இல்லாம எனக்கு கோடான கோடி இருக்குதுன்னு சொன்னா எப்படி? அது எப்படியா சொல்றது? மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப மட்டும் என்ன நினைச்சிடுறாங்க மற்றவங்க? இப்ப என்ன நினைக்கிறாங்க? உங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க வேற போய் அதை வேற அம்பலப்படுத்திட்டு வரீங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு. எனக்கு ஒண்ணுமே இல்லை பிரதர். ஒருத்தர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சவர், பர்ஸ் எடுத்து இப்படி திறந்து காமிப்பாரு. ஒருத்தரையும் பார்க்கும் போது இப்படி பர்ஸ் எடுத்து எடுத்து விரிச்சு விரிச்சு காமிக்கிறது. ஒன்னும் இல்லை பிரதர். அதுதான் தெரியும் எல்லாருக்கும். அதை விட பர்செல்லாம், காலி பர்செல்லாம் உள்ள வச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வேண்டியதும் வேண்டியதுக்கு மேலாக எல்லாம் நான் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றது பெட்டரு. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது இருக்குதுன்னா அது மற்றவங்க யோசிப்பாங்க. அவங்க ஏதாவது யோசித்துக்கிட்டாங்கன்னா, யோசித்து என்ன பண்ண போறாங்க? இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு வேண்டியதை அவங்க கொடுத்துட்டாங்களா? ஹலோ, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன யோசிப்பாருன்னு யோசிக்கிறீங்க? அவர் என்ன உங்களுக்கு என்ன ஏதாவது கொடுக்குறாரா? அவர் என்ன யோசித்து என்ன பயன் உங்களுக்கு? அவர் என்னவாது யோசித்துக்கிட்டோம். நீங்க என்ன யோசிக்கிறங்கிறது தான் யோசிக்கிறீங்க தான் என்னதான் முக்கியமோ ஒழிய அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது உங்களுக்கு முக்கியமே கிடையாது. உங்களுடைய எண்ணம், நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள், உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன? அதனால தான் சொல்லி இருக்கு, எதை குறித்தும் கவலைப்படாமல். எல்லாம் சொல்லுங்க, எதை குறித்தும் கவலைப்படாமல். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய உங்களுடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அங்க தெரியப்படுத்துங்கள், ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள். ஏன்னா ஏன் ஸ்தோத்திரம் கூடிய வந்த பிறகுதானே ஸ்தோத்திரம். நம்ம என்ன யார்ட்டையா ஒருத்தர் ஏதாவது கொடுத்த பிறகுதான் தேங்க்யூன்றோம். ஆனா ஜெபம் அப்படி கிடையாது. ஸ்தோத்திரத்தோடு இதெல்லாம் ஜாயின் ஆகவே போயிடுது. கேட்கும் போதே ஸ்தோத்திரமும் போயிடுது, தேங்க்யூவும் சேர்ந்து ஜெபம். ஏன்னு சொன்னா ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம், அவர் கொடுப்பாரான்னு பார்த்துட்டு தான் தேங்க்யூ சொல்றோம். ஏன்னா சில நேரம் கொடுக்குறாரு, சில நேரம் கொடுக்கறது இல்லை. ஆனா இவர் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால நிச்சயம் கொடுப்பாரு. அதனால கேட்கும் போதே ரிக்வெஸ்ட வைக்கும் போதே தேங்க்யூ சேர்த்து வச்சிடறோம். இருக்கீங்களா? அப்ப தேங்க்யூன்னு சொல்லும் போதே நம்ம எவ்வளவு எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம் என்கிறது விளங்குகிறது. ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை, ஸ்தோத்திரத்தோட கூட உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிந்தைகள் காக்கப்பட வேண்டும். எல்லா சிந்தையும் அவருக்குள்ளா இருக்க வேண்டும். எல்லா சிந்தையும் ஏற்றதாக உகந்ததாக நீங்கள் எதை கேட்டுக்கொள்ளீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள், அது உங்களுடையது என்கிற அதை உறுதிப்படுத்தக்கூடிய சிந்தைகளாக இருக்க வேண்டும். அதற்கு உகந்த சிந்தைகளாக இருக்க வேண்டும். பாருங்க, கடைசியாக சகோதரரே 8ஆம் வசனம், உண்மை உள்ள எவைகளோ, ஒழுக்கம் உள்ள எவைகளோ, நீதி உள்ள எவைகளோ, கற்புள்ள எவைகளோ, அன்புள்ள எவைகளோ, நற்கீர்த்தி உள்ள எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தை பற்றி ஒன்று சொல்ல போறேன். இன்னும் வருங்காலங்களில் இதை கொஞ்சம் பேச போறேன். நான்
அடுத்த பாயிண்ட்ல எல்லாம் வரும்போது. ஆனால் நல்லா கவனிக்க வேணும். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவைகளை மட்டுமே, வேற எதையும் சிந்தித்து. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு காரியத்தை சொல்ல போறேன் இன்னைக்கு, சரியா புரிந்து கொள்ளுங்கள். உண்மை உள்ளவைகளோன்னு சொன்ன உடனே சிலர் சில காரியங்கள் உண்மைன்றதுனால அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்படி பண்ணிட்டாராயா, இவர் இப்படி பண்ணாராம், அந்த அம்மா இப்படி பண்ணாங்களாம். அது உண்மைதாங்க, உண்மை உள்ளவைகளோ அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லி இல்லைங்க. எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளிலே எல்லாம் இருக்க வேணும். உண்மையும் இருக்க வேணும், ஒழுக்கமும் இருக்க வேணும், நீதியும் இருக்க வேணும், கற்பும் இருக்க வேணும், அன்பும் இருக்க வேணும், நற்கீர்த்தியும் இருக்க வேணும், புண்ணியமும் இருக்க வேணும், புகழும் இருக்க வேணும். எல்லாம் எதுல இருக்குதோ அதை மட்டும் தான் செய். ஏதாவது ஒண்ணு உண்மைன்னு நினைச்சிட்டு அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. வெறும் உண்மையா மட்டும் இருந்தா போதாது, அது ஒழுக்கம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். ஒழுக்கம் உள்ளதா மட்டும் இருந்தா போதாது, ஒழுக்கமும் உண்மையும் மட்டும் இருந்தா போதாது, அது நீதி உள்ளவளாகவும் இருக்க வேண்டும். உண்மை, ஒழுக்கம், நீதி மட்டும் இருந்தா போதாது, அது கற்புள்ள விழாவும் இருக்க வேண்டும். உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு மட்டும் இருந்தா போதாது, அது அன்புள்ள விழாவும் இருக்க வேண்டும். உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு மட்டும் இருந்தா போதாது, நற்கீர்த்தி உள்ள விழா இருக்க வேணும். இதெல்லாம் இருந்தும் போதாது, புண்ணியமா இருக்க வேண்டும், அது புகழ்ச்சிக்குரியதா இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவைகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்க வேணும். அப்படி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை. அப்படி எல்லாம் இந்த ஐட்டம் எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு காரியத்தில் எதுலயாவது இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம். எதுலையுமே இல்ல. அப்ப எதை சிந்தித்துக் கொண்டிருங்கள்? அது சித்தியில இல்ல, அண்ணில இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் உண்மையா நிஜ வாழ்க்கையில நடக்கிறது பிரதர், தெரிந்து கொள்ளணும் பிரதர். உண்மை உள்ள வேளோ அவளை சிந்திக்கணும் பிரதர். உண்மை உள்ள இருந்தா போதாது, உண்மைதான், அதெல்லாம் நடக்குதான் வாழ்க்கையில. ஆனால் ஒழுக்கம் உள்ளவைகளா அவைகள், நீதி உள்ளவைகளா, கற்புள்ளவைகளா, புண்ணியமா, புகழா, எல்லா குவாலிட்டிஸ் இருக்குது அதுல. அதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதுல ஒண்ணுலதான் அது எல்லாம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில மட்டும்தான் அது இருக்கு. அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எண்ணத்தை காக்க வேண்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க வேண்டும். தேவ சமாதானம் ஒரு கோட்டை போல, சமாதானம் ஒரு கோட்டை போல எழும்பி உங்கள் சிந்தையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்துவுக்குள் வைத்து காக்கும். புத்தி கட்டாத சமாதானம் எல்லாம் பார்க்கிறவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. அவங்களுக்கு விளங்காது, உங்களுக்கே விளங்காது என்ன அப்படி இருக்குதுன்னு. ஆனால் அது அப்படிதான். ஏனென்றால் உள்ளத்தில் ஆழமான நிச்சயம் வந்து விட்டது. நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் என்னுடையது, நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் என்னுடையது என்கிற நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அதான் விசுவாசம். அது எனக்கு சொந்தமாகி விட்டது என்கிற நிச்சயம், அது என்னுடையது என்கிற நிச்சயம், நான் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயம். அதையே தான் சிந்திக்க வேண்டும். அடுத்த வசனத்துக்கு போவோம். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னா எப்படி எதிர்த்து நிக்க போறீங்க? பிசாசு யாரு? அவன் யாராவது ஒரு உருவமா நின்னா பரவாயில்ல, அவனை எதிர்த்து நிற்கலாம். அவனை எப்படி எதிர்த்து நிக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் இங்கேயும் சொல்லி இருக்குது, 1 பேதுரு 5லயும் 9ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாயிருங்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லி இருக்குது. அப்ப பிசாசை எதிர்த்து நிக்கிறதுனா எப்படி எதிர்த்து நிக்கிறது? எப்படி எதிர்த்து நிக்கிறதுனா அவன் எப்படி வேலை செய்யறான்? எண்ணங்கள் மூலமா தான் வேலை செய்கிறான். அந்த எண்ணங்களை எதிர்த்து நிற்கும் போது, அவன் கொடுக்கிற எண்ணங்களையும் யோசனைகளையும் பாரங்களையும் நிராகரிக்கும் போது, புறம்பே தள்ளுகிற போது, அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தள்ளுகிற போது, அவைகளுக்கு எதிராக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போது, அதை பாடும் போது, தேவனை துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது அவனை எதிர்த்து நிற்கிறோம். ஒருத்தர் பிசாசை எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பிரதர், பிசாசை எதிர்த்து நிக்கிறேன் பிரதர், அப்படி இல்லை எதிர்த்து நிக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஆமேன்ட்டு கடைசியில் அந்த எண்ணம்லாம் அதே தான். சந்தேகத்தின் எண்ணம், பயத்தின் எண்ணம், தோல்வியின் எண்ணம். அப்ப பிசாசு நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கிறான்.
இவர் என்னமோ சிலம்படிக்கிற மாதிரி பிசாசு என்று இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா, ஜெபத்துல எதிர்த்து நிக்கிறேன் பிரதர், அவனோட எதிர்த்து போராடிட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படிங்கிறாரு. எல்லாம் போராடி முடிச்ச பிறகு எண்ணெல்லாம் அதே தான் இருக்குது. அதே பயம், அதே சந்தேகம், அதே தோல்வியின் எண்ணம், அதே தோல்வியின் படம் எல்லாம் உள்ள இருக்குது. பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுறான். நீ நல்லா இப்படி இப்படி பண்ணி 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 அது முடிஞ்சது. இப்போ உன்னை நல்லா கழுத்து பிடிச்சிருக்கிறேன், நான் எண்ணத்தை நல்லா வச்சு போட்டு ஒரே அமுக்கி இருக்கேன்னு அவன் சந்தோஷப்படுறான். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பிசாசு கிட்ட அவன் அனுப்புகிற எண்ணங்களை, பாரங்களை, கவலைகளை விழிப்பா இருந்து இதெல்லாம் நமக்கு ஆகாது என்பதை அறிந்து கொண்டு, அது தெரிந்து கொண்டு, சந்தேகத்தை எண்ணங்களை குறித்து விழிப்பா இருக்க வேண்டும், பயத்தின் எண்ணத்தை குறித்து விழிப்பா இருக்க வேண்டும், தோல்வியின் எண்ணங்களை குறித்து விழிப்பா இருக்க வேண்டும். இது எனக்கு கெடுதி என்று சொல்லி உடனடியாக அதை நிராகரித்து தள்ளுகிறோம் பாருங்க. அதுதான் பிசாசை எதிர்த்து நிக்கிறது. எதிர்த்து நின்னாலும் அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போவான். ஓடி போவான்னு சொல்லி இருக்குது, ஒரேடியா ஓடி போவான்னு சொல்லி இல்ல, திரும்ப திரும்ப வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பான். இயேசுனுடைய உதாரணத்தை பாருங்க. அவர் சொன்ன கல்லுகளை அப்பமாக்கும்னா, அவர் சொன்னாரு மனுஷர் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னாரு. ஓடிட்டான். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டே எடுக்கல. ஆனா வேற சப்ஜெக்டுக்கு வர்றான். இப்போ நான் சொல்லுகிறேன், ஆகவே தான் இந்த இந்த போராட்டம் என்றது கான்ஸ்டன்டா இருக்குது. தினந்தோறும் இன்னைக்கு ஜெயித்துட்டா போதாது, நாளைக்கு அதை ஜெயித்து தான் ஆக வேண்டும். தினந்தோறும் இது ஒரு வாழ்க்கை முறை பாருங்க. ஜெபம் என்கிறது ஏதோ நான் கண்ணீர் விட்டு புலம்பி தேவனத்துல என் அவர் பாதத்துல நான் கண்ணீர், என்கிற கண்ணீர் ஒருத்தர் சொல்றார் ஆராய் ஓடுகிறது. கர்த்தர் இந்த ஆராய் ஓடுகிற கண்ணீரை பார்த்து அவர் என்னை ஆற்றி தேற்றினார் அப்படின்ற. நான் சொல்றேன், ஆறா ஓடினா மட்டும் பத்தாது, கண்ணீர் ஆறா ஓடி பிரயோஜனம் கிடையாது. எண்ணங்கள் சரியா இருக்க வேண்டும் பாருங்க. வெறும் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தர்றேன்னு சொல்லல. கர்த்தர் உங்களுக்கு நீங்க கண்ணீர் விடுறதுக்கு முன்னாடியே அவர் பதில் தர்றேன்னு சொல்லிட்டாரு. நீங்க கண்ணீர் விடுறதுக்கு முன்னாடியே அவர் உங்களுக்கு பதில் தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க கண்ணீர் விடுங்கன்னு அவர் ஒன்னும் சொல்லல. நீ கண்ணீர் விட்டு கேட்டால் உனக்கு தருவேன்னு சொன்னாரா? கிடையாது. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. அப்ப நீங்க கண்ணீர் விடுறதுக்கு முன்னால, நீங்க உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னால, நீங்க கெஞ்சுறதுக்கு முன்னால, நீங்க புலம்புறதுக்கு முன்னால, எல்லாத்துக்கு முன்னால அவர் சொல்லிட்டார் கேளுங்கள், கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லிட்டார். அப்ப நான் என்ன பண்ணணும்? கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்ட பிறகு என் எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் காக்க வேண்டும். எதை கேட்டேனோ அதை நான் அடைவேன் என்கிற ஒரே எண்ணம் அது என்னுடையது. அதற்கு மாறான எண்ணம் ஒன்றையும் நான் என்டர்டெயின் பண்ண போகிறதில்லை. அதற்கு எதிரான எண்ணங்கள் சூழ்நிலையில் உருவாகலாம். ஒருவேளை அதற்குரிய சிம்டம்ஸ் உண்டாகலாம். இதுக்கு எதிராக தான் நடக்க போகுது, நான் நினைக்கிறதுக்கு எதிராக தான் நடக்கும் என்கிற என்கிறது போன்ற ஒரு காட்சியை பிசாசான உண்டாக்குறான். ஆனாலும் எனக்குள்ள என்ன காட்சி இருக்குது? நான் நினைச்சது நிறைவேறி, நான் ஜெபித்தது நிறைவேறி, அது தேவனுடைய வார்த்தை நிறைவேறி, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற அந்த காட்சியை தான் என்னுடைய மனதில் நான் வைக்க வேண்டும். அப்ப பிசாசு பாருங்க, ஓடி போவான்னு சொன்னா ஓடுறான். அப்புறம் திரும்பியும் வந்து அடுத்த நாள் வந்து வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதுல ட்ரை பண்றான். அப்புறம் அடுத்த நாள் வந்து வேற ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து அதுல ட்ரை பண்றான். அதான் பிசாசு இயேசு இடத்துல 3 தடவை வந்தானா, வந்துகிட்டே தான் இருந்தான். ஆனால் அவரிடத்தில் ஒன்றும் காணல, வழி கரைக்கல, வகை தேடுகிறான். ஆனால் என்னிடத்தில் அவன் ஒன்றையும் காணவில்லை என்று இயேசு சொல்றார். வழி இல்லை என்கிட்ட என்ட்ரிக்கு வழியே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நுழையிறதுக்கு பிசாசுக்கு இடம் கிடையாதுங்கிறாரு. ஏனென்றால் இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர், அதை நிறைவேற்ற ஒரே நோக்கத்தோடு வாழ்ந்தவர், அதையே செய்தவர், அதையே பேசினவர், அதையே ஜெபித்தவர், அதையே எண்ணத்தில் வைத்தவர். அதற்கு மாறான எண்ணத்தை எதையும் தன்னுடைய உள்ளத்தில் அனுமதித்ததே கிடையாது. பாருங்க கடைசியா ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 10ஆம் வசனம். இல்ல, இந்த யாக்கோபுல இன்னொரு காரியத்தை சுட்டி காண்பித்து விட்டு அதுக்கு போயிடுறேன். யாக்கோபுல 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போனீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. இது எத்தனை பேருக்கு விளங்கி இருக்குன்னு தெரியல. முன்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் நினைக்கிறேன். ஆனா என்ன சொல்றாரு? இச்சிக்கிறீர்கள், கொலை செய்கிறீர்கள், பொறாமை இருக்குது, ஆனாலும் நீங்க நினைச்சத அடையக்கூடாமல் போகிறீர்கள். என்ன சொல்றாரு? நான் சொல்றேன், நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு
சித்திக்கிறது இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சொல்லுறேன், கொஞ்சம் கவனிங்க. அவர் சொல்றாரு, உங்களுடைய எண்ணத்துல தப்பான எண்ணங்கள், உங்களுடைய மனதுல கொலையின் எண்ணங்கள், பொறாமையின் எண்ணங்கள், இச்சையின் எண்ணங்கள், அவருக்கு இவ்வளவு இருக்குது, இவனுக்கு இவ்வளவு இருக்குது, இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அவனுக்கு மட்டும் எப்படி வந்தது, அவர் என்ன பண்ணாரு, இவர் எப்படி கிடைச்சது, இவருக்கு எப்படி இது, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குது பாருங்க. அநேக கிறிஸ்தவர்கள் கூட இப்படிப்பட்ட எண்ணங்களால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மற்றவர்களை குறித்த பொறாமையின் எண்ணங்கள், எரிச்சலின் எண்ணங்கள், மற்றவர்கள் நன்றா இருக்கிறது குறித்த இவர்களுக்கு வருத்தங்கள், இதெல்லாம் உள்ளத்துல வச்சு உள்ளத்துக்களை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். இங்க யாக்கோபு சொல்றாரு, இதெல்லாம் பண்றீங்க, சண்டை, யுத்தம், கொலை கூட பண்ணிடுறீங்க, பொறாமை, எரிச்சல் எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்ல, விண்ணப்பம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணதை நான் அடைவேன்ற அந்த இது இல்ல, ஆனால் தவறான எண்ணங்கள் அத்தனையும் உள்ள இருக்குது. அதனாலதான் நீங்கள் நினைச்சது உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. எல்லாம் பண்ணி போராடுறீங்க, ஆனா கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, யாருக்கு என்ன இருந்து எனக்கு என்ன அதை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை, அதை பற்றி நான் பொறாமப்படுறது இல்லை, அதை பற்றி நான் எரிச்சல் படுறது இல்லை, அதை பற்றி நான் யோசித்து கூட பார்க்கறது இல்லை. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, உனக்கு என்ன வேண்டும். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்ப யாரை பற்றி நமக்கு எந்த பொறாமையும் கிடையாது, மற்றவனை பார்த்து வாயை பழக்கிறதும் கிடையாது, மற்றவனை பார்த்து இது எனக்கு கிடைக்காத நினைக்கிறது. எனக்கு என்ன வேணும், நான் என்னதான் பார்க்கிறேன், எனக்கு என்ன வேணும், கர்த்தருடைய சித்தம் என்ன, என்னை குறித்து, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, எனக்கு என்ன வேணும், அதை நான் தீர்மானித்து அதை நான் விண்ணப்பம் செய்ததே நான் அடையும் வரை அதே எண்ணமாயிருந்து என் எண்ணத்தை காத்து கொண்டு நான் அதை அடையணும். அது எனக்கு சித்திக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டும். அது வரைக்கும் நான் விட போறதில்லை. இருக்கீங்களா? 2 கொரிந்தியர் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களா இருக்கிறோம். ரொம்ப பவர்ஃபுல் வசனம் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. என்ன சொல்லுகிறார்? அரண்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அரண்கள்னா கோட்டை சுவர். அரண்கள், அநேகருடைய மனதிலே அரண்கள் உருவாயிருக்கிறது. அந்த அரண்கள் என்ன? எப்பேற்பட்ட அரண்கள்? தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், இதுதான் அரண்கள். அநேகருடைய உள்ளங்களிலே, மனங்களிலே இப்படிப்பட்ட அரண்கள் உருவாகி இருக்கிறபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத நிலையில இருக்கிறார்கள். கோட்டை போல எழும்பி இருக்குது சந்தேகங்கள், கோட்டை போல எழும்பி இருக்கிறது பயங்கள், கோட்டை செவர் போல எழும்பி இருக்கிறது அவர்களுடைய பாரங்கள், கவலைகள், எல்லா உலக கவலையின் எண்ணங்கள், இதெல்லாம் அப்படியே பெரிய கோட்டை மாதிரி கிளம்பி இருக்குது. இவைகளெல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஆயுதங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த ஆயுதங்கள் என்ன, எப்படி நிர்மூலமாக்குகிறது? எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். அப்போ என்னுடைய போராட்டம் ஏதோ என்னமோ போராட்டம் அல்ல. சிலர் பாருங்க, கிறிஸ்தவர்கள் சில நேரத்தில் பண்றதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஏரோப்ளேன் நிறைய ஜனங்களை ஏற்றி கொண்டு வானத்தில் பறந்து வான சேனைகளுக்கு எதிராக அவர் போராடுறாராம். ஜம்போ ஜெட்ல 747 ஒரு 300-400 பேரை ஏற்றி கொண்டு நாங்கள் பிசாசின் சேனைகளை எதிர்த்து நின்று போராட போறோம். அதுக்கு ஏங்க பறந்துகிட்டு போராடினா, அங்கதான் எல்லா சேனைகளும் அங்கதான் இருக்குது. ஆகாய மண்டலங்கள இருக்கிற எல்லா பிசாசின் சேனைகளையும் எதிர்த்து போராடுறன்னு பறந்து பிசாசு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாம் பறந்துகிட்டு இருக்கும்போது, நல்லா பறந்துட்டு இருக்கும்போது எண்ணங்கள் எப்படி இருக்குது? எண்ணங்கள்ல மாற்றமே கிடையாது. இவங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல, பிசாச போராடுறதுக்கு நான் ஒன்றும் மலைக்கு போக வேண்டியதில்லை, மேலே வானத்துக்கிட்ட ஆகாய மண்டலத்துக்கு போக வேண்டியதில்லை, இங்கேருந்து பிளேன்ல பறந்து 40,000 அடி உயரத்தில் போய் அவனோட சண்டை போட வேண்டியதில்லை. அப்படிதான் போடணும்னா அதுக்கு ஏராளமான காசு வேணுங்க. இயேசுவின் ரத்தம் எனக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. அது என்னென்ன, பிசாசின் மீது எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அவனை எதிர்த்தின்றால் அவன் என்னை விட்டு ஓடி போவான் என்று சொல்லியிருக்குது. அதுக்கு நான் ஏன் பிளேன்ல ஏறி அங்க பறந்து அவனை ஏன் விரட்டிட்டு கிடக்கணும்? அவன் ஆகாய மண்டலத்தில் இருந்துட்டு போட்டோம், பாதாளத்தில் இருந்துட்டு போட்டோம், நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவின் நாமத்தை
உச்சரித்து கொண்டிருக்க போகிறேன், அவ்வளவுதான். இயேசுவின் நாமம் அதனுடைய உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உபயோகப்படுத்தக்கூடிய உரிமை. அப்ப போராட்டம் எனக்கு எங்கேயோ பாதாளத்துல போய் நான் போராட வேண்டியதில்லை, அது அவர் பண்ணி முடிச்சிட்டார் இயேசு. வான மண்டலங்கள்ல போய் நான் போராட வேண்டியதில்லை, அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அவனுடைய சக்தி ஒரு பெரிய சக்தி கிடையாது இன்றைக்கு. அவனுடைய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய எண்ணங்கள் சரியா இல்லாத போது, என்னுடைய எண்ணங்கள்ல குழப்பங்க இருக்கும்போது, என்னுடைய எண்ணத்துல பயம் இருக்கும்போது, என்னுடைய எண்ணத்துல சந்தேகம் இருக்கும்போது, அதை பயன்படுத்தி அவன் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் வாழ்க்கையில. அப்ப நான் என்ன பண்ண வேணும்? அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் என்னுடைய எண்ணங்களை சரிப்படுத்த வேண்டும். கோட்டச்சவர் மாதிரி எழும்பி இருக்கிற என்னுடைய தவறான எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும். எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். எண்ணங்கள்ல தான் நான் ஒர்க் பண்ண வேணும். பிசாசை நான் ஜெயிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவனை கீழே தள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவன் தலை தூக்காதபடிக்கு அவனை பாதத்துக்கு அடியிலேயே வைத்திருக்க வேண்டும். எப்படி அதை வைத்திருக்கிறது? என்ற எண்ணங்களை நான் சரியாக வைத்திருப்பதன் மூலமாக. அப்ப என்ன ஆகிறது? அவனை நான் கீழ்ப்படுத்துகிறேன், அவனுடைய எண்ணங்களை கீழ்ப்படுத்துகிறது மூலமாக, அவனுடைய எண்ணங்களை நிராகரிக்கிறது மூலமாக. என்னுடைய எண்ணங்கள் சரியா இருக்கும்போது என்னுடைய விசுவாசமும் சரியா வேலை செய்யுது, தடையின்றி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சந்தேகம் அங்கே இல்லை, விசுவாசம் வேலை செய்யுது. விசுவாசம் வேலை செய்யும் போது ஜெபத்தில் நான் கேட்டுக்கொள்ள எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போம். பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. எல்லாருமே இப்பேற்பட்ட போராட்டத்தை சந்தித்து வருகிறார்கள். என்ன போராட்டம்? மனதில் போராட்டம். இப்பேற்பட்ட ஒரு பேட்டில் எல்லாருக்குமே உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அந்த விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிற எந்த ஒரு எண்ணத்தையும் அனுமதிக்காதீர்கள். இப்பதான் பதில் உண்டாகும். ஆமென். அதான் எடுத்துக்கொள்கிற வழி. எதிராக இருக்கிற எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு படமும் மனதில் உருவாகக்கூடாது, உருவாக விடக்கூடாது. அதுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். இயேசு பிசாசை எப்படி எதிர்த்து நின்றார்? வார்த்தையை பேசினார், ஓடி போனான் அவன். எதிர்த்து நில்லுங்கள், வார்த்தையை பேசுங்கள். அதனால்தான் வார்த்தையை பாடணும், வார்த்தையை பேசணும். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டது உங்களுடையது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், நான் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறவன். கேட்டுக்கொண்டது எதுவோ அது எனக்கு செய்யப்படும். கேட்டுக்கொண்ட காரியங்கள் நிறைவேறும்படியாக என் எண்ணத்தை நான் காக்கிறேன். பிசாசை எதிர்த்து நிற்கிறேன். பிசாசின் எண்ணங்களை, பயங்களை, சந்தேகங்களை, கவலைகளை, பாரங்களை நிராகரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை இந்த வாயில வைக்கிறேன், இந்த உள்ளத்துல வைக்கிறேன், அதை உச்சரிக்கிறேன், அதை உறுதிப்படுத்துகிறேன். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவைகள் நிறைவேறுவது நிச்சயம். நான் கேட்டுக்கொண்டதை அடைவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. நான் எதை கேட்டுக்கொள்றேனோ அதை அடைவது அதிக நிச்சயம். ஜெபிப்போம். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும், சிறியவர் பெரியவர் யாரா இருந்தாலும் சரி, விசுவாசம் என்கிறது எல்லாருக்கும் வேலை செய்யும். நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை புதுசா வந்திருக்கலாம். விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படட்டும். அற்புதங்களை காண்பீர்கள், கேட்டுக்கொள்கிறதை அடைவீர்கள், கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். எங்கள் அன்பின் பிதாவை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அன்பின் தேவனே, நம்மை துதிக்கிறோம். நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாய் எங்களுக்கு செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்கள் உள்ளத்தில் ஆழமாய் இறங்கட்டும், வல்லமையாய் கிரியை செய்யட்டும். கர்த்தாவே, எண்ணங்கள் காக்கப்படுவதாக.
எல்லா அரண்களையும் கோட்டைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். தவறான எண்ணங்கள், தர்க்கங்கள், மேட்டிமையான எண்ணங்கள், தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற சகல எண்ணங்களுக்கு எதிராக வருகிறோம். சந்தேகத்தின் எண்ணங்களுக்கு எதிராக வருகிறோம். பாரத்தின் எண்ணங்களுக்கு எதிராக வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் அவளை புறம்பே தள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதெல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்கு மாறாத தேவன், பொய்யுரையாத தேவன். எங்களுக்கு ஆணையிட்டும் கொடுத்திருக்கிறார் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று. அப்பேற்பட்ட தேவன் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள என்றாவற்றையும் தருவார் என்கிற முழு நிச்சயமாய் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, அந்த நிச்சயம் உள்ளத்திலே வளரட்டும். தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே கர்த்தாவே பெருகட்டும். கர்த்தாவே, ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் உண்டாயிருக்கட்டும். சந்தேகங்களுக்கு அல்ல, உணர்ச்சிகளுக்கு அல்ல, ஃபீலிங்ஸ் அல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் காக்க கடவுது. இந்த இடத்தை விட்டு போகும்போது தேவ சமாதானம் அவர்கள் ஆட்கொள்ளட்டும். தாங்கள் கேட்டுக்கொண்டது, தாங்கள் நினைத்ததை அடைவோம் என்கிற நிச்சயத்தோடு அவர்கள் செல்லட்டும். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் புறக்கணிக்கட்டும். தேவனையே நோக்கி பார்த்திருக்கட்டும். நாமும் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலைஞர் செல்வோம். சாத்தான் என்னிடம் வந்து சந்தேகமூட்டினால் நீ போ, நீங்கிற்றென்றே நீ துன்பத்துள்ளாக்கிட்டாய். என் நேசனை மீட்டார், நேச சுகம் தந்தார். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வான பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமென். சுத்தமானே அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு இன்பம் வேதனை கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே. பம்பன் வந்து